நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு தால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் பச்சை பயிறு தோல் உள்ளது, இல்லாதது இது ரெண்டுமே பாதி பாதி அளவில் அரை அரை கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு குக்கரில் வந்து சின்ன வெங்காயம் 2 தக்காளி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் கொடுத்து வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துடும். அந்த பருப்பு வந்து அப்படியே கரண்டிலே கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு உப்பு, மஞ்சப்பொடி இவ்வளோ தான். இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். இது ரெண்டுத்தையும் கலந்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, சீரகம் தாளிச்சிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, அதுவும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, இதுவும் நல்லா தாளிச்சிடணும். இந்த பூண்டு, பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த எண்ணெயில் இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. ரொம்ப கருத்துற வேண்டாம். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வதக்கின உடனே நம்ம பருப்பு எடுத்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். நல்ல கொதி வந்த உடனே நல்ல ஒரு கைப்பிடி அளவு பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி இலை சேர்த்துருங்க. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம இதில் பெருசா எதுவும் மசாலாலாம் சேர்க்கல. அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்கனாலும் பெரியவங்கனாலும். இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்கே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்